ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய் ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. கோபுரம் டிவி நேயர்களுக்கு சுந்தர் சாயின் சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். நம்ம இந்த மே 6ஆம் தேதியிலேருந்து அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய புண்ணிய தித்தியிலேருந்து அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்த லீலாமிர்தம் அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இந்த புஸ்தகத்தை தொகுத்து எழுதினவர் மாதங்கி பாலாஜி அவர்கள். இந்த புஸ்தகத்தில் 216 அத்தியாயங்கள் இருக்குன்னெலாம் பார்த்துருக்கோம். இது நமக்கு கிடைச்ச ரொம்ப ஒரு பிளஸட் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லலாம். இது சுவாமி சமர்த்தரே அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக கரெக்டாக அந்த காலகட்டங்களை தேர்ந்தெடுத்து நமக்கு இந்த விஷயத்தை புஸ்தகமாக கொடுத்ததோடு இல்லாமல் கோபுரம் டிவி மூலமாக நம்ம வீட்டுக்கே கொண்டு இந்த விஷயங்களெல்லாம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். இந்த மாதிரி சுவாமி சமர்த்த லீலாமிர்தத்தை தெரிஞ்சுக்கணுங்கிறது யாராருக்கெல்லாம் போய் சேரணுமோ அது எல்லாமே அவருடைய சங்கல்பப்படி தான் நடக்கும். இந்த மாதிரி லீலாமிர்தங்கள் படிக்கிறது, சுவாமியை பற்றி தெரிஞ்சுக்கிறது, இந்த சத் சங்கம்ங்கிறதே சுவாமியுடைய அனுகிரகம், அவருடைய பரிபூர்ண கடாட்சம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். இந்த அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் ஏற்கனவே நம்மளை பிரமிக்க வச்சுருக்கார். ஏன்னு கேட்டல்னா 300 வருஷம் அவர் கதலி வனத்தில் கரையான் புத்தில் தபஸ் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். சுவாமி சமர்த்தர் பிறந்த இடம் எதுன்னு தெரியாது, அவருடைய அப்பா யாருன்னு தெரியாது, அம்மா யாருன்னு தெரியாதுன்னு சொல்லியிருக்கோம். அதோடு இல்லாமல் தத்த அவதாரங்களில் இவர் 3வது அவதாரங்கள்னு பேசினா கூட 1149வது வருஷமே அவர் ஒரு 8 வயசு பையனாக விஜய் சிங்கிற ஒரு பக்தனோட கோலி விளையாடுறதுக்காக பூமியை பொழந்துன்னு வந்திருக்கார் அப்படின்னு நம்ம ஏற்கனவே இதை நம்ம பேசியிருக்கோம். இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அக்கல்கோட் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு ஒருத்தர் ஜாதகம் எழுதினார் அப்படின்னு கூட நம்ம பார்த்தோம். அந்த ஜாதகம் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் கையில் கொடுக்கப்பட்டு அவர் அதை தூக்கி புஷ்பக்கூடையில் எரிஞ்சதுக்கப்புறம் அதை எடுத்து பார்த்தா, ஆரத்தி முடிஞ்ச உடனே எடுத்து பார்த்தா அதில் ஏற்கனவே மலர்கள் தோன்றிருக்கு, அக்ஷதைகள்லாம் இருக்குது, சந்தன குங்குமம்லாம் இட்டிருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதம், தெய்வீக ஆசீர்வாதம் கிடச்சிது அப்படின்லாம் கூட நம்ம பார்த்தோம். அப்படிப்பட்ட அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் கிட்டத்தட்ட 778 வருஷங்கள் இருந்திருக்கார். அப்படின்னாக்க போய் கேட்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குல்ல. அவ்வளோ வருஷங்கள் நமக்கு தெரிஞ்சு வேறு யாராவது இருந்திருக்காளா? ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு சுவாமி கிட்டத்தட்ட 300 வருஷங்கள் இருந்திருக்கார். தப்போவனம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பேன், ஞானானந்த சுவாமிகள்னு. அவர் இப்போ ரொம்ப ரீசெண்டாக நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அவர் 300 வருஷங்கள் இருந்ததாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி தெய்வீக அவதாரங்களுக்கு வயசு கணக்கு கிடையாது. அவங்களோட லீலாமிர்தங்களுக்கு அளவிட முடியாத லீலாமிர்தங்கள், அவர்களுடைய தெய்வீக கருணை கடாட்சம் அதெல்லாம் பார்த்தோம்னா அபரிமிதமாக இருக்கும், பிரவாகமாக இருக்கும். பக்தர்கள் மேலே அவளுக்கு இருக்கிற அன்பு அவ்வளோ பிரவாகமாக இருக்கும். அந்த அன்புனால் மட்டுமே சுவாமி சமர்த்தர் அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்காரு. அந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய ஜாதகம் எழுதினார்னு சொன்னோம். அந்த ஜாதகத்தில் அவர் 1149வது வருஷம் பிறந்ததை பற்றி எழுதியிருக்கு. அதுக்கு மேலே அதில் வேறு ஒன்றும் விவரம் கிடையாது. ஆனால் அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரே மகாபெரிய அதிசயமாக அவர் பல இடங்களுக்கு போயிருக்கார். இமயம் முதல் கன்னியாகுமரி வரைன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அவர் போகாத இடங்களே கிடையாது, இன்க்ளூடிங் சைனா. அந்த மாதிரி சஞ்சாரங்கள் பண்ணியிருக்கார் அப்படின்னு பார்த்துருக்கோம். அந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய தேஜஸ், பிரம்ம தேஜஸ், சூரியன் மாதிரி அப்படி ஒரு தேஜஸ் அவருக்கு. அந்த சுவாமி சமர்த்தர் பல பேருக்கு ஆசீர்வாதங்கள் பண்ணியிருக்கார், பல அற்புதங்கள் பண்ணியிருக்கார், பல இடங்களுக்கு போயிருக்கார். அதனால் அவருக்கு சஞ்சல பாரதின்னு கூட பேர் இருக்குதுன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஏன்னா அந்த காலகட்டங்களில் அவர் அக்கல்கோட்டுக்கு வர்றதுக்கு முன்னால் நிறைய இடங்களில் சஞ்சாரம் பண்ணியிருக்கிறதுனால அங்கே இருக்கிறவாளுக்கெல்லாம் அவருக்கு என்ன பேருனே தெரியாது. அவர் யார், எங்கே பிறந்தார், என்ன பேர் எதுவுமே தெரியாது. அவர் ஏற்கனவே நரசிம்ம சரஸ்வதி மாதிரி கொஞ்சம் இருக்கிறதுனால அவர் வயசான நரசிம்ம சரஸ்வதின்னு அடையாளம் கொண்டுவா இருக்காங்க. அதே மாதிரி சஞ்சல பாரதினே அவருக்கு பேர் இருக்குது. அவர் ஒரு மகா புருஷர், புண்ணிய புருஷர்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அவரை பார்த்தேன்னா ஒரு யோகி மாதிரி இருப்பார், அவரை பார்த்தா ஒரு மகான் மாதிரி இருப்பார், ஒரு தெய்வ சைத்தன்யம் அவருக்கு அப்படியே இருக்கும். அந்த தேஜஸ் அதெல்லாம் பார்த்துட்டு
இது சாதாரண மனுஷாலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இருக்கார். அந்த அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் வந்து அக்கல்கோட்டில் வந்து இருந்ததுக்கப்புறம் ஒரு பார்சி இனத்தை சேர்ந்த ஒரு பிரபுத்தர் வந்து கல்கட்டாலேருந்து பாம்பே வரார். பாம்பே வந்துட்டு அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரை பற்றி கேள்விப்பட்டுட்டு அக்கல்கோட்டில் வந்து சுவாமி சமர்த்தரை தரிசனம் பண்ணுறதுக்காக வரார். வந்துட்டு அவருக்கு நிறைய கேட்கணும் சுவாமி சமர்த்தர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தோன்றுறது. ஆனால் அக்கல்கோட்டில் வந்து சுவாமி சமர்த்தரை பார்த்துட்டு அவருடைய தேஜஸை பார்த்து அப்படியே பிரமிச்சு போய் நின்றார். அவருக்கு வந்து பேசுகிறதுக்கு வாயே வரமாட்டேங்கிறது. அந்த அளவுக்கு சுவாமி சமர்த்தருடைய தேஜஸ்னால் கவரப்பட்டு அவர் அப்படியே சுவாமி சமர்த்தரை தரிசனம் பண்ணிகிட்டே உட்காந்துருக்கார். அப்புறம் திடீர்னு அவருக்கு அந்த ஞாபகம் வந்து சுவாமி சமர்த்தர்கிட்ட கேட்குறாரு, சுவாமி நீங்கள் யார், எங்கேருந்து வந்திருக்கீள் அப்படின்னு கேட்குறாரு. அப்படி கேட்கும்போது அக்கல்கோட் சுவாமி சமர்த்தரும் அவருடைய உண்மையான ஆர்வத்தை பார்த்துட்டு அவருக்கு ஆசீர்வாதம் பண்ணி சொல்கிறார், நான் வந்து கதலிவனத்தில் இருந்தேன். கதலிவனத்திலேருந்து கிளம்பி நேர இமயமலையெல்லாம் போயிட்டு கொல்கத்தா வந்தேன். கொல்கத்தாவில் வந்து காளியோடைய தரிசனம் கிடச்சிது எனக்கு. காளியோட தரிசனத்தை கிடச்சதுக்கப்புறம் கங்கையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு கங்கா நதி தீரத்தில் அப்படியே வந்துட்டு இருந்தேன். கங்கா நதி தீரம்னு சொல்லும்போது அவர் சொல்கிற இடங்கள் என்னன்னு கேட்டால் காசி, கேதார், பத்ரிநாத், கங்கோத்ரி, துவாரகா, அயோத்தியா, அப்படி கங்கா நதி தீரத்துலலாம் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து கோதாவரி தீரத்தில் வந்து மங்கள்வேடாவில் ரொம்ப வருஷம் இருந்தேன். மங்கள்வேடாக்கு அப்புறம் பண்டரிபுரம், ஹைதராபாத், பேகம்பூர், மோஹோல், அது மாதிரி இடங்கள்லாம் இருந்துட்டு அக்கல்கோட்டில் வந்து நான் இப்போ செட்டில் ஆகிட்டேன். அக்கல்கோட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் எங்கேயும் போகிறதே இல்லை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்கிறார். அதனால் சுவாமி அந்த மாதிரி பல இடங்களுக்கு சுற்றி தெரிந்திருக்கிறார். அவரை வந்து பல இடங்களில் பார்த்த எவ்வளோ பக்தர்கள் வந்து அவருடைய அற்புதங்களை பார்த்துருக்காங்க, அவருடைய தரிசனம் கிடச்சிருக்கு. ஆனால் அவரை பற்றின குறிப்புகள் நமக்கு வந்து நிறைய கிடைக்கல. அந்த மாதிரி பார்த்தவாள்லாம் ஏதோ கொஞ்சம் குறிப்புகள் எழுதி வச்சுருந்தானா இன்னும் விஸ்தாரமாக சுவாமியுடைய சஞ்சாரங்களை பற்றியோ லீலைகளை பற்றியோ நம்ம தெரிஞ்சுட்டுக்கலாம். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்காமையே போயிடுது. அதனால் இந்த சுவாமியை வந்து அவருடைய சீடர் ஒருத்தர், பிரதம சீடர் மாதவ சாஸ்திரின்னு பேர், அவர் சுவாமியை பார்த்து பிரமாதமாக ஒரு பாட்டு பாடுறார். அந்த பாட்டில் அவர் சொல்கிற சுவாமியை ஸ்தோத்திரம் பண்ணும்போது, பிறப்பற்றவரே, இல்லாத இடத்திலிருந்து தோன்றியவரே, சூரிய தேஜஸ் உடையவரே, உடல் அழகு பொருந்தியவரே, கண்கள் பிரகாசமாக உள்ளவரே, முகம் பௌர்ணமி சந்திரனைப் போல ஒளி மிகுந்தவரே, மிகவும் கருணை உள்ளவரே, அதே மாதிரி அவருடைய கைகள் இரண்டையும் அவர் சொல்கிறார், தொடை அளவுக்கு கைகள் நீண்டவரே, இடுப்பில் வெறும் கௌபீனம் மாத்திரம் அணிந்தவரே, தொடைகள் வாழைத்தண்டு போல் அமைந்தவரே, மலர் பாதங்கள் தாமரை மலர் போல் இருப்பவரே அப்படின்னு சொல்லி அவர் மேலே ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு பிரமாதமாக சுவாமியை வந்து வர்ணிக்கிறார். இன்றைக்கி இந்த எபிசோடை கேட்குறவாளுக்கு பூர்வ ஜென்ம பாப்பங்கள் கரைஞ்சு புண்ணியங்களும் சுவாமி சமர்த்தருடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக கிடைக்கும். ஏன்னு கேட்டால் சுவாமியை வர்ணனை பண்ணும்போது நம்மளாம் யாருமே சுவாமியை பார்த்ததில்லை. அவரை பற்றி பார்த்தவா தெரிஞ்சுக்கிறதும் சுவாமியோட வாயாலே அவர் எங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்காருன்னு சொல்கிறதையும் நம்ம கேட்கும்போது நிச்சயமாக நம்ம எல்லாருமே புண்ணியம் பண்ணியிருக்கோம். அதனால் இந்த எபிசோடை பார்க்குறவங்க எல்லாரும் இதை நீங்கள் சிரத்தையாக கேட்குறதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கும் அனுப்பி இதெல்லாம் கேட்க வைக்கணும். அந்த மாதிரியான ஒரு அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய பிரம்ம தேஜஸ் மட்டும் இல்லாமல் அவரை பற்றி பல விஷயங்கள் என்னன்னே புரிஞ்சிக்க முடியாதபடிலாம் இருந்திருக்கு. முதல்லையே அவருடைய தோற்றம், அந்த தோற்றத்தில் அவர் பார்த்தேன்னாக்க வயசானவராக தான் வெளியில் வந்திருக்காருன்னு சொல்லியிருக்கோம். நம்ம தத்த அவதாரங்கள் பார்க்கும்போது தத்தாத்திரேயரை தவிர தத்தாத்திரேயருடைய தோற்றமே ரொம்ப வசீகரமாக இருக்கும், அதுவே நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும்னு பேசியிருக்கோம். தத்தாத்திரேயோட முதல் அவதாரமான ஸ்ரீபாத சிவல்லபர் குழந்தை ரூபத்தில் இருந்து அவ்வளோ லீலைகள் பண்ணியிருக்கார். அவரை பார்க்குறதே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லாருக்குமே குழந்தைகளை பார்த்தா எவ்வளோ சந்தோஷம் வரும். அதுலேயும் பிரம்மத்தோஜஸோட ஒரு குழந்தையும் மகா அபரிமிதமான பக்தவத்சலனாக எல்லாரையும் அனுகிரகிக்கிற ஒரு குழந்தையை பார்க்கும்போது இன்னும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவர் குழந்தையாக வந்திருக்கார். அவருக்கு அடுத்து நரசிம்ம சரஸ்வதி வந்து சந்நியாச தர்மத்தை காப்பாற்றுறதுக்காக அவரும் பிரம்ம தேஜஸோட ஆதிசங்கரர் மாதிரி இப்போ அவர் பார்க்குறதுக்கு அவரும் அவ்வளோ வசீகரமாக இருந்திருக்கார். நம்ம வந்து அடுத்தாப்பில் பாபாவை பற்றி நம்ம சொல்லும்போது பாபாவை இன்றைக்கும் சாயி அப்பான்னு கொண்டாடுற நிறைய பேர் இருக்கா.
அதனால் அந்த சாயியுடைய அபார கருணை, அவருடைய கண்கள்லேருந்து பக்த வாத்சல்யம், அதையும் பற்றி பார்த்துருக்கோம். ஆனால் சுவாமி சமர்த்தர் வந்து தாத்தான்னு சொல்லலாம். ஏன்னா அவர் வெளியில் வரும்போதே 300 வருஷம் தபஸ் இருந்து வெளியில் வந்திருக்கார். ஏற்கனவே 700 வருஷமாக இருக்காருலாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஆனாலும் அவருடைய தோலில் ஒரு சுருக்கம் கிடையாது. அவருடைய தேஜஸ் பார்த்தேன்னாக்கா பிரம்ம தேஜஸ்ன்னு சொல்லியிருக்கோம். அதோடு இல்லாமல் அவருடைய தோற்றமே பார்த்தேன்னா அவ்வளோ வசீகரமாக 6 அடிக்கு மேலே பிரம்மாண்டமான ஒரு தோற்றம். தோலில் சுருக்கம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். அவருடைய கண்களில் அவ்வளோ தேஜஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அவருடைய புருவங்கள் வந்து நரைச்ச புருவம். அது பார்த்தாலே நமக்கு தெரியும். அவரை தாத்தான்னு கூட கூப்பிடலாம் நம்ம. அந்த நம்ம அக்கல்கோட் சுவாமி சமர்த்தர் அவர் கண்ணால் அப்படி நம்மளை பார்க்குறது இருக்கே ரொம்ப தீக்ஷண்யமான பார்வை. அப்படியே ஊடுருவி நம்மளுடைய சகல ஜென்ம பாப்பங்களும் கரையிற மாதிரி நம்மளை பார்ப்பார். அந்த ஊடுருவி பார்க்குறதுலே நம்ம எல்லா விதமான அகங்காரங்களையும் விட்டுட்டு அவர் உடனே அவருடைய பாதத்தில் சரணடைகிற மாதிரி அப்படி ஒரு பார்வை. அவருடைய பார்வையே நமக்கு பல ஜென்மங்களில் கிடைச்ச புண்ணியங்களுடைய அதிர்ஷ்டத்தினால தான் அவருடைய தரிசனமே நமக்கு கிடச்சிருக்குங்கிறத புரிய வைக்கும். அப்போவே நமக்கு அது தெரிஞ்சிடும், உடனே இது தெய்வீக அவதாரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது மாதிரி ஒரு பர்சனாலிட்டியோடு நம்ம யாரையாவது பார்த்தோம்னா இவர் யாராக இருக்கும், எப்படி அந்த மாதிரி இருக்கார் அப்படின்னு சொல்லுவோம். அவருடைய காதுகள்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக ரொம்ப நீண்ட காதுகளாக இருக்கும். ஆனால் ரொம்ப மெலிசாக அந்த காது வந்து அவர் பேசும்போதோ இல்லை காற்றடிக்கும் போதே அந்த காதுகள்லாம் அப்படியே ஆடுமா. அவ்வளோ அழகாக அவருடைய தோற்றம் இருக்கும். அதே மாதிரி அவர் நெத்தியில் அழகாக சந்தன கீற்று எட்டுருப்பார். அதோட அவருடைய காதுகளில் ரத்ன குண்டலங்கள் போட்டுருப்பார். அதே மாதிரி அவருடைய கௌபீனம் மட்டும்தான் அவர் அணிஞ்சின்றிருப்பார். அந்த கௌபீனத்தோடு அவர் பார்க்கும்போது இவ்வளோ ஒரு பெரிய அவதூதரான தத்தாத்திரேயரே நம்ம பார்க்குற மாதிரி அவ்வளோ பரம சந்தோஷமாக இருக்கும். அந்த மாதிரி தத்தாத்திரேயருடைய அவதாரமான அக்கல்கோட் சுவாமி சமர்த்தருடைய தோற்றமே அப்படி ஒரு கம்பீரமான தோற்றம், அவ்வளோ ஒரு கருணா கடாட்சமான பார்வை. இது எல்லாத்தையும் விவரமாக அவர் சொல்கிறதோடு இல்லாமல் சுவாமிகள் வந்து எப்போவுமே ஏதோ ஒரு சோஸ்திரம் சொல்லிகிட்டே இருப்பார். அது என்ன சோஸ்திரம்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி அவருடைய சைகைகள் பாஷைகள் எதுவுமே புரியாது. ஆனால் ரொம்ப வாத்சல்யமாக எல்லாரோடையும் பேசுவார். ஆனால் திடீர்னு பார்த்தேன்னாக்கா கோபம் வந்துடும் அவருக்கு. கோபம் வந்தோன்னா நரசிம்மமூர்த்தி மாதிரி அப்படி கோபமாக அவர் பார்ப்பார். ஆனால் இது எல்லாமே பக்தர்களுக்கு ஒரு மாயை தோற்றமாக தான் அவர் காமிப்பார் ஒழிஞ்சு உண்மையிலேயே அவர் பக்தர்களுக்கு மேலே அப்படி ஒரு வாத்சல்யம் அவருக்கு. அதனால் தேடி தேடி போய் ஒவ்வொருத்தரையும் அனுகிரகம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் தர்ம வழிகளை காமிச்சு அனுகிரகம் பண்ண இந்த சுவாமி சமர்த்தருடைய தோற்றத்தை பற்றி, அதோட வசீகரத்தை பற்றி நம்ம பேசும்போதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது எல்லாமே சுவாமியுடைய கிருப்பை தான். நம்ம மேலே கிருப்பை பண்ணதுனால இவ்வளோ வசீகரமான சுவாமி சமர்த்தரை பற்றி நம்ம இன்றைக்கி அவருடைய தோற்றத்தினுடைய மேன்மையையும் அவருடைய தேஜஸையும் நம்ம பருகிறதுக்கு அவருடைய அனுகிரகம் மட்டுமே காரணம். அதனால் இப்படிப்பட்ட பிரம்ம தேஜஸ் உள்ள சுவாமி சமர்த்தர் கதலிவனத்துலேருந்து வந்ததுக்கப்புறம் அவர் வந்து இமயமலையில் சுற்றியிருக்கார். அந்த இமயமலையில் அவர் பக்தர்களுக்கு கொடுத்த அனுபவங்கள் அதை பற்றி நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். இமயமலையில் சுவாமி பண்ணின லீலாவெல்லாம் கேட்குறதுக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இதை விடாமல் தவறாமல் எல்லோரும் இருந்து அடுத்த எபிசோட்லேயும் கேட்கணும். ஜெய் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா, ஜெய் ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த்தா. விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com பக்தி பக்திமயம்.